ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். கல்யாண வீட்டிலலாம் தயிர் சாதம்லாம் வந்து தாளித்து தயிர் சாதம் வைப்பாங்க தெரியுமா, ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு இப்போ வந்து நல்ல குழைய சாதத்தை பொங்கியாச்சு, ஆனால் நான் வடிக்கலை. இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கடைஞ்சி விடணுங்க. நான் இந்த அளவுக்கு கடைஞ்சிருக்கேன். நீங்கள் சாதமே தெரியாமல் கூட கடைஞ்சிக்கோங்க. இப்போ காய்ச்சின பாலுங்க நல்லா நிறையவே ஊற்றணுங்க. ஊற்றிட்டு அந்த பால் நல்லா வத்துற அளவுக்கு வேக வைக்கலாம். பால்லையே கிண்டி கிண்டி வேக வைங்க, அடி பிடிச்சிடாமல். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தாளிச்சிட்டு இருக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே பொடிசாக கட் பண்ணி போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா சுருளை வதக்கி இது உள்ளே தட்டி ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிற வேண்டியதாங்க. இந்த அளவு நல்லா கட்டியாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தாளித்ததை விட்டு கிண்டிடலாம். இது நல்லா ஆற வச்சிடணுங்க. ஆறுனதுக்கப்புறமா தான் தயிர், கிரேப்ஸு, அதுக்கப்புறம் மாதுளம்பழம் உரிச்சது எல்லாமே போட்டு அப்படியே கொத்தமல்லி தலைகளையும் எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ்.